ஹாய், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரிங்கை எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ என்னெல்லாம் வேஸ் இருக்குது. ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ என்னெல்லாம் வேஸ் இருக்குன்னா ஈக்குவல்ஸ் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஈக்குவல்ஸ் அல்லது ஈக்குவல்ஸ் இக்னர் கேசஸ் அப்படின்னு ஒரு மெத்தட், ரெண்டு மெத்தட் இருக்கான். ஓகே, ஈக்குவல்ஸ் அண்டு ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் அப்படின்னு மெத்தட் இருக்கான். இந்த ஈக்குவல்ஸ் அப்படிங்கிற மெத்தட் என்ன இது பண்ணணும்னா, இப்போ ஸ்ட்ரிங் 1 இருக்குன்னா அதில் ஒரு கண்டென்ட் இருக்குன்னு வைங்க. அதே மாதிரி ஸ்ட்ரிங் 2 இருக்குது, அதில் ஒரு கண்டென்ட் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் ஓகேவா, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கான், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கான்னு வைங்க. இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ஈக்குவலாக இருக்கா, அதோடைய வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். எது செக் பண்ணும்? வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கா அல்லது கண்டென்ட் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். ஈக்குவல் இக்னோர் கேஸுங்கிறது நமக்கு இந்த கேஸ் சென்சிட்டிவ் இல்லாமல், கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் இல்லாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இது ஒரு வழி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆப்ரேட்டர். நம்ம ஸ்ட்ரிங் வீடியோ பார்க்குறப்பே இது பண்ணும். இந்த ஈக்குவல் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்னா ரெஃபரன்ஸை செக் பண்ணும். ரெஃபரன்ஸ் சேம் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணும், வேல்யூஸை செக் பண்ணாது. ஓகே, தென் அடுத்த மூணாவது கேஸ் பார்த்தீங்கன்னா கம்பேர் டு அண்ட் கம்பேர் டு இக்னோர் கேஸ். இது எப்படி கம்பேர் பண்ணுன்னா டூ ஸ்ட்ரிங்கை லெக்சிகோகிராஃபிக்கலி அதாவது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டராக கம்பேர் பண்ணும். இப்போ ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்குது. உதாரணத்துக்கு ஸ்ட்ரிங் எஸ்டிஆர், இதில் ஏபிசி அப்படின்னு இருக்குன்னு. அதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்ட்ரிங் str1, இதில் AABC அப்படின்னு ஒன்று. இப்போ இதை பார்ப்போம். இதை எப்படி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கம்பேர் டு மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எஸ்டிஆரையும் இதையும் கம்பேர் பண்ணும் பொழுது எப்படி இருக்கும்னா ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ஃபஸ்ட் லெட்டர் இங்கே ஏ இருக்குது, இது ஏ இருக்குது. ஓகேவா, செகண்ட் லெட்டர் இங்கே பி இருக்குது, இங்கே ஏ இருக்குது. அப்போ எது பெருசு? இதுதான் பெருசு. அதாவது எஸ்டிஆர் 1 விட எஸ்டிஆர் 2 தான் பெருசு. அப்போ என்ன நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம்னா ஒரு நெகட்டிவ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ ரெண்டுமே சேமாக இருந்தால் 0ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த ஏ இல்லை அப்படின்னா 0 ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் இல்லை, ரெண்டுமே சேமாக இருந்தால் இது. இப்போ ஒருவேளை இங்கே நமக்கு டபுள் ஏ இருந்து கம்பேர் பண்ணியிருந்தோம்னா +1 நமக்கு ரிட்டர்ன் பண்ணும், ஏன்னா இது கிரேட்டர் தென். ஸோ அதான் சொல்ல வரோம். சப்போஸ் S1 S2 அப்படிங்கிற டூ ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. ஸோ அதில் ரெண்டுமே சேமாக இருந்தால் S1 S2 அதோடைய வேல்யூஸ் சேமாக இருந்தால் எதுபடி லெக்சிகோகிராஃபிக்கலி அதுபடி சேமாக இருந்தால் நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 0 ரிட்டர்ன் பண்ணும். இன்கேஸ் ஸ்ட்ரிங் 1 வந்து பெருசாக இருந்துச்சுன்னா இது வந்து பாசிட்டிவ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி ஸ்ட்ரிங் 2 கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரிங் 2 பெருசாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். சரி, வாங்க ஒரு ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வழி என்ன பார்த்தோம்? ஈக்குவல்ஸ் மெத்தடை பற்றி பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் S1 equal to Java அப்படின்னு இது பண்ணுறோம். இது வந்து என்ன வே? இதுதான் லிட்ரல் வே. ஓகேவா, அடுத்து ஸ்ட்ரிங் S2 equal to நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறேன். எந்த இடத்தையும் ஜாவா அப்படின்னு டைப் பண்ணுவோம். ஸோ system.out.println S1 டாட் ஈக்குவல்ஸ் அப்படின்னு ஒரு S1ஐயும் S2ஐயும் நம்ம ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். நமக்கு ரிசல்ட் என்ன வரும்? இந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பூலியன் ரிட்டர்ன் பண்ணும். பூலியனா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். அப்போ
என்ன பண்ணலாம், உங்களுக்கே தெரியும், ட்ரூன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா இது கண்டென்ட்டை தானே இது பண்ண போகுது. ஸோ பார்ப்போம், ட்ரூ. ஓகே, இதே இது இந்த கேபிட்டல் லெட்டரில் இருந்தால் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வரும், ஃபால்ஸ். ஸோ இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம், s1 டாட் ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ். இப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரும்னா ட்ரூ வரும். வருதா, ட்ரூ. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம், ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஸோ இது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கு, ரெஃபரன்ஸை தான் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இப்போ ஸ்ட்ரிங் s3 ஈக்குவல் டு பைத்தான் அப்படின்னு கொடுக்குறோம். மறுபடியும் ஸ்ட்ரிங் s4 ஈக்குவல் டு பைத்தான்னு கொடுக்குறேன். தென் நீ கீவேர்டு யூஸ் பண்ணி ஒன் மோர் ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணலாம். s5 ஈக்குவல் டு நியூ, இதுலேயும் பைத்தான் அப்படின்னு. ஸோ இப்போ ஒரு 3 ஸ்ட்ரிங் நம்ம இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோமா. சரி, ஓகே. எஸ்ஓவில் நம்ம இதை பார்ப்போம். என்ன பார்க்குறோம், s3யும் s4ம் சேமாக இருக்குன்னு பார்ப்போம். தெரியும் என்ன வரும் உங்களுக்கு, ட்ரூ தான் ரிசல்ட் வரும். ஏன்னா இதுக்கு முந்தின வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா புரியும். ஏன்னா s3யும் s4ம் எதில் கிரியேட் பண்ணியிருக்கோம், நம்ம என்ன வேலை கிரியேட் பண்ணியிருக்கோம், லிட்ரல் வேலை கிரியேட் பண்ணியிருக்கோம். லிட்ரல் வேலை கிரியேட் பண்ணும்போது டாட் இன்டென்ட் மெத்தட் ஆட்டோமேட்டிக்காக இன்வோக் ஆகிருக்கும். அப்போ என்னவாயிருக்கும், ஒரே ஆப்ஜெக்ட்டுக்கு 2 ரெஃபரன்ஸையும், அதாவது இந்த s3க்கும் இந்த ரெஃபரன்ஸையே கிரியேட் பண்ணிட்டு இருக்கும், s4க்கும் சேம் ரெஃபரன்ஸையே கிரியேட் பண்ணியிருக்கும். அப்படி தானே. ஸோ அப்போ இப்போ பார்ப்போம், ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ 3வது பாருங்கள், ட்ரூ. இப்போ ஒரு வேளை எஸ்ஓவில் s4ஐயும் s5ஐயும் இது பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ரெண்டுலேயும் கண்டென்ட் சேம் தான், பட் ரெஃபரன்ஸ் அட்ரஸ் வந்து என்னது வெவ்வேறு. ஒருவேளை இதை நமக்கு ட்ரூன்னு காட்டணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ண சொல்லியிருக்கு, டாட் இன்டென்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணோம்னா என்ன பண்ணும், இது எஸ்இபி ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் புல்ல ஸ்டோர் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது நமக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னா ட்ரூன்னு வரும். ட்ரூன்னு வருதா. ஸோ இந்த இன்டென்ட் மெத்தட் பை டிஃபால்ட்டாக இங்கே கிரியேட் ஆகி இருக்கு எப்போ லிட்ரல் வேலை கிரியேட் பண்ணும் பொழுது. இது புரியலன்னா இதுக்கு முந்தின வீடியோவில் பாருங்கள், நான் கார்டு தரேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பேர் டு வந்து லெக்சிகோகிராஃபிக்கலி நமக்கு கம்பேர் பண்ணும். ஸோ அதுக்கு புதுசாக ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிடலாம். S6 ஜாவா அப்படின்னு கிரியேட் பண்ணியாச்சு. இங்கே S7 இது நீ கீவேர்டு யூஸ் பண்ணி பண்ணுறேன்.
பைத்தான் அப்படின்னு பண்ணுறோம். இப்போ இதை ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். எஸ்ஓஎஸ்ஓவில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலில் S6 கம்பேர் டு S7. இந்த S6ஐயும் S7ஐயும் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கு, கம்பேர் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரிசல்ட் என்ன வரும், இது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் கம்பேர் பண்ணும். அப்போ ரிசல்ட் நெகட்டிவாக வருமா பாசிட்டிவாக வருமா? நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரி லெக்சிகோகிராஃபிக்கலி இது வந்து கம்பேர் பண்ணும். இப்போ இதே இது வேல்யூ சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இந்த S7 S6க்கு சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ பாசிட்டிவ் வேல்யூ. ஏன்னா இங்கே S6 வந்து வேல்யூ பெருசாக இருக்குது, அப்படி தானே? ஜே வந்ததுக்கப்புறம் தான் இந்த பி வருவான். ஸோ அந்த கேசஸில் இப்படி இருக்கான். ஓகேவா? ஸோ இதுதான் 3 வேஸ். கம்பேர் டு இக்னர் கேசஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல நம்ம கேபிட்டல் பியை போட்டுட்டு செக் பண்ணோம்னா S7 dot compare to ignore cases. ஆனால் இங்கே பாருங்கள் வேல்யூ வந்து -26 போயிடுச்சு. ஏன்னா இந்த கேபிட்டல் பி ஃபஸ்ட்டு வரப்போ வெறும் -6 இருந்துச்சு. ஸோ இது வந்து லெக்சிகோகிராஃபிக்கலி சம் ஆர்டர், அதாவது டிக்ஷனரி ஆர்டரை ஃபாலோ பண்ணி இது கம்பேர் பண்ணுவோம். ஓகேவா? அவ்வளோதான். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.